ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற விஷயம் கந்த சஷ்டி விழாவின் பொழுது நாம் நடந்து கொள்ள வேண்டிய பொதுப்படையான வழிமுறைகள் என்ன. பொதுப்படையான வழிமுறைகள் அப்படிங்கிறது, முதலில் கந்த சஷ்டி கவசத்தை நாம் முழுமையாக பாராயணம் செய்ய வேண்டும். நம் வீட்டில் டிவியில் போடக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை நாம் மனதார கேட்க வேண்டும். முருகர் திருக்கோவிலுக்கு கண்டிப்பாக நாம் போக வேண்டும். ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். நம்மளால் முடிந்த மலர்களை வாங்கி முருகருக்கு கொடுக்கணும். அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம். இதுவே எளிமையான கந்த சஷ்டி விரதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டிய முறையாகும். அதோடு நம் வீட்டில் முருகர் விக்கிரகம் வைத்திருந்தாலும், முருகர் திருவுருவ படங்கள் வைத்திருந்தாலும், மனதார மலர்களை ஃபோட்டோக்களுக்கு வச்சுட்டு, அதுக்கு பிறகு முருகருக்கு பிடித்த உணவான தேன், அதாவது கடைகளில் கொஞ்சோண்டு தேன் வாங்கி வச்சு நாம் நைவேத்தியம் பண்ணுறது மிகவும் சிறப்பு. அதோடு சூரசம்ஹாரமான நாளைய தினத்தில் ஒரு 2 வேளை நாம் ஆகாரம் எடுத்துக்காமல் இருந்துட்டு முருகப்பெருமானை மனமுருக நினைத்து ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நாம் மனதார சொல்லிவிட்டு கந்தசஷ்டி கவசத்தை படித்துட்டு, வேல்மாறல் சில பேர் கையில் இருந்தால் வேல்மாறல் படிக்கலாம். இதையெல்லாம் படிச்சுட்டு முருகப்பெருமான் திருக்கோவிலுக்கு சென்று ஒரு நமஸ்காரம் செய்து முருகரை நாம் மனதார வணங்கி நம் குறைகளெல்லாம் போக வேண்டும் என்று வேண்டுவதே எளிமையான கந்தசஷ்டி விழாவின் உண்மையான எளிமையான ஒரு வழிமுறை என்பதை அனைவரும் உணர்வோம். நாளை சூரசம்ஹாரத்திற்கு அருகாமையில் உள்ள முருகர் திருக்கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானின் அருளாசியை பெறுவோம். நன்றி.